ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓ மை கோஸ்ட்டோட எபிசோட் 1 தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கோஸ்ட்டுன்னு சொன்னங்காட்டி ரொம்ப ஹாரராக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம். கொஞ்சம் ஹாரர், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு சூப்பராகவே பார்த்திங்கன்னா இந்த ட்ராமா இருக்கும். இப்போ அங்கே இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் தான் காட்டுறாங்க. நிறைய பேஷண்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்மிட் ஆகிருப்பாங்க. பட் அட்மிட் ஆன எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா சேமாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருப்பாங்க. இதை பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. டாக்டர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு க்ளூமே கிடச்சிருந்துருக்காது. இப்போ ஒரு பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது இவங்க கூட இருந்துடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே பயப்புள்ள மூச்சு திரண்டி போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த பொண்ணுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவி பார்த்திங்கன்னா வெளியே வரும். இவங்க தான் நம்ம செகண்ட் ஹீரோயின். நம்ம செகண்ட் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாழும்போது சிங்கிளாகவே வாழ்ந்துட்டேன், செத்ததுக்கப்புறமும் சிங்கிளாகவே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோட சுற்றக்கூடிய ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயின். நம்ம செகண்ட் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா யாராவது ஒரு பையனை லவ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் நைட்டு இது ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா தான் அவங்க பார்த்திங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ அந்த ஒரு ஆசை நிறைவேறாதனால தான் நம்ம ஆள் பார்த்திங்கன்னா இங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா பார்க்கில் உட்காந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனோட பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் விளையாண்டுட்டே இருக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்பால் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பால் அந்த குட்டி பையன் மேலே படம் வரும். பட் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா தடுத்துருவாங்க. இவங்க பேய் தானே, அவங்களால எப்படி பொருள்லாம் தொட முடியாதுல்ல. பட் அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும், எப்படா நம்ம இதை தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா சியோல்னு ஒரு ஆள் இருக்கார். இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கராரான ஆள். அந்த ஷெஃப்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் வேலை செய்கிற ஷெஃப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் இவர் தான், ஹெட் ஷெஃப் மாதிரின்னு வச்சிங்களேன். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம சியோல் பார்த்திங்கன்னா ஹீரோயின்ட்ட ஏதோ ஒரு சூப்பை பார்த்து சொல்லியிருப்பார் போல். நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதை தீச்சு கொட்டி வச்சுருவாங்க. நம்ம சியோல் இந்த சின்ன விஷயத்த கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வருவார். ஹீரோ என்ன சொல்கிறான், சியோல் இது அவளோட வேலை கிடையாது, இது உன்னோட வேலை தான், அவள் இங்கே எந்த வேலைக்காக வந்திருக்காளோ அதை மட்டும் பார்க்க விடு, நீ தேவையில்லாமல் அவகிட்ட இந்த வேலையை கொடுத்தது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோக்கிட்டையும் சரி சிவல்கிட்டையும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக சாரி கேட்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஷெஃப் ஆகணும்னு ஆசை. பட் நம்ம ஹீரோயின் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளேட்ஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்னம்மா இந்த மாதிரி இனிமேல் நீ எல்லாம் உன்னால் பேய்களெல்லாம் பார்க்க முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் இல்லவே இல்லைம்பாங்க. பட் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு பேய் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா பேயெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா இவங்க பாட்டி பார்த்திங்கன்னா பேயோட்டுறவங்களாக இருந்திருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த சக்தியும் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க அக்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அக்கா பார்த்திங்க அப்படின்னா வீல் சேரில் தான் உட்காந்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட அக்கா ஏன்டா ஹீரோயின்ட்டு இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா ஹீரோயினா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஹீரோயினை சொல்கிறான், எப்போ பாரு அவள் சாரி கேட்டுட்டு செய்யாத தப்பு கூட சாரி கேட்டுட்டு ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறான், எனக்கு அந்த பிஹேவியர் தான் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோவோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப யங்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப யங்காக இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னா, இதை பாருமா, நீ தயவு செஞ்சு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராத, உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எங்கள் அப்பாவை மயக்கி கைக்குள்ளே போட்டு 2ஆம் தரமாக எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவோ அப்படி சொன்னால் மட்டும் என்ன நீங்கள் என் பிள்ளைங்கள ஆயிரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நான் உனக்கு ஜாதகம் பார்த்தப்பா, பேய்களுக்கெலாம் உன்னை ரொம்ப பிடிக்குமா, அப்படி ஒரு ஜாதகம் பொருத்தம், அதனால் நீ இந்த எல்லோ பேப்பர் உன் பாக்கெட்டில் வச்சுக்கோ அப்படிங்கும்போது ஹீரோ வேணாம்பாரு. பட் அவங்க அம்மா அவங்க பாக்கெட்டில் வச்சுருவாங்க. இங்கே நம்ம பேய் இருக்காங்களே இவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்கள மாதிரி இருக்க பேய்களை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இப்போ மீட் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வருவாங்க. அந்த பாட்டியை பார்த்து மொத்த பேய்க எங்கே தெரிச்சு ஓடிடும். அந்த பாட்டிக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் மட்டும் மாட்டிக்குவாங்க, செகண்ட் ஹீரோயினை. இவங்களை நம்ம சந்திரமுகின்னு வச்சுப்போம். ஒரு சூறாவளி கிளம்பியதே நம்ம சந்திரமுகி பார்த்திங்கன்னா வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. போய் ஒரு பஸ்ஸில் ஏறிடுவாங்க. நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா பின்னாடியே விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிலாம் பிடிச்சி நம்ம சந்திரமுகியை துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகி ஒரு இடத்துல ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ளே போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாட்டியால் கண்டுபிடிக்க முடியாது சந்திரமுகி எங்கன்னு. அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருப்பார். அப்போ சந்திரமுகியை ஹீரோ கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பொண்ணு உடம்புல பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகியில் இருக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அது காரணம் ஹீரோட அம்மா ஒரு எல்லோ பேப்பர் ஹீரோட பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மந்திர பேப்பர் மாதிரி, அதுதான் காரணம். இவங்க ஹீரோ முன்னாடி இருக்கவங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட க்ரஷ். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்திருப்பாரு. பட் அதுக்குள்ளே ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவர் சொல்ல மாட்டார். பட் இவங்களை ஹீரோக்கு உண்மையிலே பிடிக்கும். இப்போ இவங்க ஒரு ரிப்போர்ட்டர் ஹீரோக்கிட்ட இன்டர்வியூ கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லணும்னா,
இதை பாரு, இப்போ வந்து நான் தான் நம்பர் 1 ஷெஃபாக இருக்கேன், இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா நானும் தான் நம்பர் 1 ஷெஃபாக இருப்பேன், எனக்கு வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துடுவாங்க. இந்த பக்கம் அந்த பாட்டி இருக்காங்களே, அவங்க நம்ம சந்திரமுகியை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சந்திரமுகி எனக்கு நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது ரொம்ப ஆக்டிங் பண்ணும்போது அந்த பாட்டியும் உனக்கு இதாகாதுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இத்தனை பேர் இருக்கும்போது என்ன மட்டும் தொக்கை எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரமுகி கேட்கும்போது அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பொண்ணுங்க உடம்புக்குள்ளே பூந்து பசங்களை நெருங்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறலாம் ஏற்படுது, நீ அதனால் வந்துட்டு பசங்களை ரொம்ப பாதிப்பு அடைய வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த ஆசையை நிறைவேற்ற கோடியில் ஒரு பையனால் மட்டும்தான் முடியும், அப்பேற்பட்ட ஆள் நீ தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ உடம்புக்குள்ளே போனாலும் சில பெண்களால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உன்னை தாங்கிக்க முடியும், அந்த மாதிரி பெண்ணை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சந்திரமுகி அவங்களோட கதையை சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி ஃபீல் ஆகிற மாதிரி கட்டி பிடிச்சி கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு மாதிரி ஏதோ ஒரு செயினை மாட்டி விட்ருவாங்க. நம்ம சந்திரமுகி என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது உன் கழுத்தில் இருக்க வரைக்கும் நீ எங்கே போனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பசங்களாம் வந்துட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்புவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு கேபேஜ்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் முட்டைக்கோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு, என்னம்மா நைட் ஆனால் சும்மா லோட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாமல் என்னது வத்தி குச்செல்லாம் பற்ற வச்சிருக்கேன், ஒழுங்காக அதை அணைச்சிட்டு தூங்கு அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் வந்து அந்த வத்தி குச்சி பற்ற வச்சிருக்கிறதுக்கு காரணமே பேய்ங்க வந்து அவங்க பக்கத்தில் வரக்கூடாதுன்னு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டைக்கோஸை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சூப் மாதிரி வந்து ஹீரோயின் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூவர் ஒரு பொண்ணு லேடி ஒருத்தங்க வந்திருப்பாங்க. அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ட்ட ரொம்ப விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினை கூப்பிட்டு, இது மாதிரிங்க நீங்கள் கொண்டு வந்திருக்க சூப்பை எனக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரிவ்யூவர் நம்ம ஹீரோயின்ட்ட, இல்லை இதை வந்து ஹீட் பண்ணால் அதோட டேஸ்ட்டே மாறிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் சொன்னதை மட்டும் நீ செய், நான் வந்து ஆர்டர் போடுறதை மட்டும் நீ கேட்டால் போதும், எனக்கு நீ ஆர்டர் போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பை வந்துட்டு வாமாக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூவரோட பையன் ஹீரோயின் மேலே இடித்த உடனே சூப்பு ஹீரோயின் மேலே கொட்டிடும். அந்த ரிவ்யூவரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டுவாங்க, அவங்க பையன் மேலே தப்பு இருக்க மாதிரி ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் அப்பையும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக பேசிக்கிட்டே சாரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த பையன்கிட்ட, தம்பி நீ ஓடி வந்ததுனால தானே அந்த அக்கா மேலே இடித்து அவங்க மேலே சூப் கொட்டிச்சு, இதனால் வந்துட்டு தப்பு யார் மேலே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி பாசமாக பேசி புரிய வைப்பாங்க. அந்த ரிவ்யூவர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன என் பையனுக்கு மேனஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் ஸ்டாஃப்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படிங்கும்போது, இதை பாருங்கள், ஓடி வந்து உங்கள் பையன் இடித்ததுனால தான் என் ஸ்டாஃப் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பே முதல்ல கொட்டியிருக்கு, மேனஸ் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் என் ஸ்டாஃபுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதோட தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ரிவ்யூவரையும் அவங்க பையனையும் வெளியவும் விட்டுருவாங்க ஹோட்டலுக்கு வெளியே. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி உங்கள் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் சாரி தான் கேட்பாங்க அந்த ரிவ்யூவர்கிட்ட. ஹீரோ வந்துட்டு, இதை பாரு நீ இப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நீ சாரி கேட்டுகிட்டே இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ, லைஃப்பில் வந்து நீ மூவ் ஆன் பண்ணணும், எல்லா டைம்லையும் வந்து சாரி ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அக்கா இருந்துட்டு, இல்லைடா இந்த விஷயத்தில் வந்து ஹீரோயின் மேலே தப்பு இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசுகிறேன், அந்த ரிவ்யூவர் வேறு ரேட்டிங்ஸை மாற்றி கொடுத்துட்டா என்னாக்குன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, அவங்க எந்த அடப்பிலையில் வந்துட்டு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஹீரோயின்ட்டு அப்படி சொல்லியிருப்பான்னா, பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ எந்த தப்புமே பண்ணலனா கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து புல்லிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோ வந்து அதை சகிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருப்பார். அதை அவரால் வந்து அந்த சமயத்தில் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஹீரோயின் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கேரக்டர் கட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஜானுன்னு இவர் பேர். இவர் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா ஹஸ்பண்டு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாபி மாதிரி இருக்கும், என்னென்னா ஜோன்னு ஒரு தாத்தா இருப்பார். இவர் தான் அவர் கடைக்கு போய் சாப்பிட்றேன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. ஏன்னா ஜோவோட கைப்பக்குவம் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த தாத்தா அவ்வளோ சூப்பராக சமையல் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜான் அங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஹீரோவோட அக்கா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சரி நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பார்த்திங்கன்னா ஹீரோட அக்காவை பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. போயிட்டு அவர் பண்ண டிஷ்ஷெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே வந்து ரிவ்யூலாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் வருவாங்க. என்னமா பண்ணி வச்சுருக்க, ரூமை வாடகை கொடுத்தா இதை மாந்திரிகம் பண்ணுற இடம் மாதிரி மாற்றி வச்சுருக்கேன், நீ வந்துட்டு இனிமேல் இங்கே இருக்க வேணாம், ஒழுங்காக கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் அப்படி வச்சிருக்கிறதுக்கானமே பேய் இவங்க பக்கத்தில் வரக்கூடாது தான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சம்மந்தப்பட்ட கிளிப்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்துருப்பாங்க. சரி இனிமேல் நம்ம எவ்வளோ நாளுக்கு தான் இதெல்லாம் பொறுத்துட்ருக்க முடியும், சரி நம்ம ரெசிக்னேஷன் லெட்டரை ஹீரோட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பி வருவாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து ஹீரோட டேபிள் மேலே வச்சுருவாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து வந்துடுவாங்க. ஆமாம் நீ இப்போ தான் வேலைக்கு வரியா இல்லை கிளம்புறியா, என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லை நான் அந்த வேலையை விட்டு கிளம்புறேன், எனக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு
வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சரி யார் வந்துட்டு நம்பர் 1 இருக்கா, நம்பர் 1 ஷெஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட நேம் வந்துட்டு நம்பர் 2க்கு வந்து போயிடும். நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ எந்தெந்த இன்டர்வியூலாம் கொடுக்க மறுத்தாரோ அந்த இன்டர்வியூலாம் பண்ண ஷெஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருப்பார். ஹீரோ வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கணும் போலே அப்படின்னு யோசிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து அந்த கேபேஜ் வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருப்பாங்களே, அந்த டிஷ்ஷை கூட போஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு உண்மையிலே எனக்கு ஷெஃப் ஆகணும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை, ஆனால் வந்துட்டு நீங்கள் அதுக்காக வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நானும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன், நீங்கள் என் பக்கத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி நினைப்பாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சதை ஹீரோ பார்த்துருவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஸ்டோர் ரூம் கீ வந்துட்டு இல்லை, காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து கடைசியாக ஹீரோயினை தான் பார்த்தேன், அவகிட்ட ஒரு வேலை இருக்கலாம், அவள் எங்கே இருக்கான்னு பார்த்து அவளை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க, நமக்கு ஸ்டோர் ரூம் கீ வந்துட்டு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சந்திரமுகி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது இந்த பாட்டிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒருத்தர் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அப்போ நம்ம சந்திரமுகி அப்படியே எஸ்கேப்பு, எப்படியாவது இந்த பாட்டிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோகமாக உட்காந்துருப்பாங்க நம்ம ஹீரோயின். அவங்க உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகி ஓடி போய் அப்படியே ஒரே ஏறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி வந்துட்டு பின்னாடியே வருவாங்க, எங்கடா அந்த சந்திரமுகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க தேடுவாங்க. பட் அவங்க வந்து அவளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஹீரோயின் உடம்புக்குள்ளே சந்திரமுகி இருக்கனால. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஹோட்டலுக்கு. கூட்டிகிட்டு போனோடனே சாவி எங்கன்னு ஹீரோ கேட்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சாவின்னு கேட்பாங்க, ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்க சந்திரமுகியாச்சே, அவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா, அதனால் என்ன சாவின்னு கேட்கும்போது ஹீரோ பேண்ட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்டா ஒரு பொம்பளை புள்ள பேண்ட்டுக்குள்ளேயே கையை விட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா மடக்கி பிடிச்சி அப்படியே ஹீரோவை தூக்கி போட்டுருவாங்க. இதை பார்த்து எல்லாரும் சாக்காகிறதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இப்போ வந்து உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் ஆர்வி. பை காஸ், நாளைக்கு மறக்காம இன்னொரு வீடியோ ஒன்று பார்க்குறேன்.